ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், அம்மா பேசுறாங்க. யாரு? ஜனனி அம்மா தான் சார். நான் யார்ட்டையும் பேசலப்பா. நீ சேர் எடுத்துட்டு கிளம்புப்பா. இந்த இடத்த நான் வாடகைக்கு விடுறதா இல்ல. அம்மா கேட்டீங்கல்ல, அவர் இந்த இடத்த வாடகைக்கு விடுறதா இல்லையாம்மா? அது எப்படிங்க விடாம இருப்பாங்க? அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? அம்மா உங்கள்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையம்மா. இப்போ நான் என்னம்மா பண்றது? ஐயோ, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. அவர் தான் வாங்க மாட்டேங்கிறாரம்மா. சரி இருங்க, நானே வரேன். சரிம்மா, நான் வெயிட் பண்றேம்மா. வாங்க. என்னாச்சுமா? திடீர்னு சேர் வைக்க முடியாது, அது இதுன்னு பிரச்சனை பண்றாங்களாம். ஓனரே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நானும் சக்தியும் போறோம். சித்தி, நானும் வரேன் சித்தி. இல்ல தர்ஷினி, நீ இங்க இருக்க வேலையை பாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அறிவு ஏதோ பெரிய விஷயமா பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இப்படி இடத்தோட ஓனரை தூண்டி விட்டு ஏதோ சின்ன விஷயமா பண்ணியிருக்காங்க போலயே. ஏதோ நடந்திருக்கு போல. ஏதாச்சும் பண்ணிருப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேடம், இடத்தோட ஓனர் அங்க இருக்காரு மேடம். சரி, நான் பேசிட்டு வரேன். Okay, நான் வரேன். அடடா, நான் உன்கிட்ட சொன்னா அதை மட்டும் நீ செய்ய. வேற எதுவும் நீ யோசிக்காத. ஆமா. அடடா, அதெல்லாம் விடு. சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறம் என்ன கூப்பிடுறேன். சார் இது? ஏன் சார் இப்ப வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே சார் கொடுத்தீங்க, எல்லாம் பேசிட்டோமே. அப்புறம் ஏன் சார் இப்ப திடீர்னு வந்து இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க? ஆமாமா, எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். ஆனா உங்களை பத்தி கேள்விப்படுற செய்தியெல்லாம் ஒன்னும் சரியா வர மாதிரி தெரியலையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். நீங்க அந்த குணசேகரன் வீட்டு மருமகன்னதும் சில விஷயங்களை யோசிச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். நீங்க என்னன்னா அந்த வீட்டு ஆம்பளைங்களையே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பல கிரிமினல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா யாரோ வந்து நிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. இதெல்லாம் நமக்கு சரியா வராதுமா. யாரு சார் வரா? யாரு வராங்கன்னு சொல்றீங்க? யாருமே இல்லையே. பாருங்க என்ன சொல்றாரு சக்தி. மா, எனக்கு எதுவும் சரியா பண்ணலமா. வேண்டாமா.